நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 479வது வீடியோ. நான் சாயந்தரம் தான் பேசுகிறேன். என்னென்னா மார்னிங் ஒரு மேரேஜ் போக வேண்டியது தாம்பரம் வரைக்கும். ஸோ மார்னிங் டைம் ஐ குட் நாட் ரிட்டர்ன் ஆகும்போது மத்தியானம் ஒரு 1:30 மணி ஆகிடுத்து படுத்துட்டேன் வந்து. ஸோ மார்னிங்கில் ஐ குட் நாட் ரிலீஸ் எனி வீடியோ டு தட். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். இப்போது என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு சொன்னால், இன்றைக்கி சப்தகன்னி பற்றி பார்க்க போகிறோம். சப்தகன்னி மாமா ஆல்ரெடி பேசியிருக்காளே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் இன்றைக்கி நடந்த அதிசய சப்தகன்னி மூலமாக ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர். இன்றைக்கி எர்லி மார்னிங் வெளியில் போக வேண்டியதுனால 4 மணிக்கே எழுந்துட்டுருவேன். அந்த மாதிரி வெளியில் எங்கேயா போகிறது அந்த சீக்கிரம் இதெல்லாம் பண்ணி காஃபி எல்லாம் போட்டுட்டு டிஃபன் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் குக்கிங் எதாவது பண்ணால் அதையும் பண்ணி வச்சுட்டு சாமி விளக்கி ஏற்றிட்டு கீழே கோவிலுக்கு உண்டான சாமான்கள்லாம் எடுத்து வைக்கணும். குருக்கள் வந்துடுவார். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஐ வாஸ் கெட்டிங் ரெடி. அதுக்காக சீக்கிரம் எழுந்துட்டுருவேன். 3:30 மணிக்கு நான் எழுந்து பாத்ரூம் போய்ட்டு உட்காந்தேன். தண்ணி குடித்தேன். டக்குன்னு ஒரு ஃபோன் வந்து சௌமியான்னு போட்டிருந்தது. சௌமியான்னு என் பொண்ணு பேர். அடுத்த ரூமில் படுத்துட்டுருக்கா. அடுத்த ரூம்லேருந்து எதுக்கு ஃபோன் பண்ணுறா நமக்குன்னு நினச்சிருந்தேன். பார்த்தா மாமான்னு கூப்பிட்றா. அப்பான்னு கூப்பிட்றேன். அப்புறம் பார்த்தா வேறு நம்பர். அது சேம் ஸ்பெல்லிங். யார் பேசுகிறான்னு, நான் சௌமியா பேசுகிறேன் மாமா, முன்னாடி பேசியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட, ஃப்ரம் சிக்காகோன்றா. சிக்காகோலேருந்து சௌமியான்ற பண்ணி பேசுகிறான். என்ன இப்போ ஜஸ்ட் ஐ வாஸ் ரீகலெக்டிங். மாமா முன்னாடியே நான் பேசியிருக்கிறேன் மாமா உங்கள்கிட்ட. என்னம்மா விசேஷம்னா, இந்த உங்கள்கிட்ட யூ வாண்ட் டு ஷேர் வித் யூ மாமா, ஒரு அற்புதம் நடந்தது. என்னடி நடந்ததுன்னு கேட்டேன். அப்போ சொல்கிறா, போன மாதம் அவளுடைய பொன் குழந்தை சிக்காகோவில் படிச்சுட்டு இருக்கா. ஷீ வெண்ட் ஃபார் அ ப்ரோக்ராம் இன் அனதர் ஸ்கூல். படிக்கிற ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு ப்ரோக்ராம் போயிருக்கா. அப்போ அவள் அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்டாக மோதிரம் வாங்கி போட்டிருக்கா, தங்க மோதிரம். அந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் ப்ளே கிரவுண்டில் விளையாடிலாம் வரும்போது எங்கேயோ தொலைச்சிட்டா. ஃபஸ்ட்டு டேவே அப்பா தாத்தா பாட்டி கொடுத்த கிஃப்டை ஷீ லாஸ்ட் இட்டு. ஸோ அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டம், கோபம், குழந்தை மேலே குழந்தைய கோச்சிக்க முடியல. அப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆஃப் சப்தகன்னி பார்த்துருக்காவோ. நான் சொல்லியிருந்தேன் மாதிரி சப்தகன்னி விக்கிரகம்லாம் எல்லாம் கூட 7 மஞ்சள் கிழங்கு வச்சுட்டு பண்ணிடலாம். முதல் கன்யா பட்டாரிக்கா கன்யா ராஜகன்யா, 2வது கன்யா தேவகன்யா சூரகன்யா, 3வது கன்யா பத்மகன்யா நாககன்யா, 4வது கன்யா வந்து சிந்து கன்யா சமுத்திர கன்யா, அப்போ அக்னி கன்யா கிரி கன்யா, அடுத்தது வனகன்யா ஆரண்ய கன்யா, வசுமதி கன்யா பூமி கன்யா. சரி, 2 பேர் சொல்லியிருக்கு. சரி, இந்த மாதிரி அவள் சொல்லி ஆவாகனம் பண்ணி அம்பாவுக்கு பூஜை பண்ணி என் பொண்ணோட மோதத்துக்கு அமெரிக்காவில் இருந்தால் கூட அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட் ஆச்சது, தாத்தா பாட்டி கொடுத்து லூஸ் பண்ணாலே அவளுக்கு வருத்தம் வேணின்னு இருக்கா. ஒரு 2 or 3 days கழிச்சு ஒரு போன வாரம் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பொண்ணு விளையாட இந்த ப்ரோக்ராம் போன ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. தே ரிப்போர்ட்டட் ஃபார்ச்சுனேட்லி இவா மோதிரம் காணுன்றது ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த ஸ்கூலில் போய். ஸோ அங்கேருந்து ஒரு கால் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்வீப்பர்ஸ் க்ளீன் பண்ணுறா இல்லையா, தே ஃபவுண்ட் அவுட் எ ரிங்கு, கோல்டன் ரிங்கு, தே ஹேண்டட் ஓவர் டு மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அவள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா, இந்த மாதிரி மோதிரம் கிடைச்சின்னு சொன்னேன். இந்த ஸ்கூலில் வந்து இவா ஃபோன் பண்ணி சொல்லி, ஸோ தீஸ் பீப்புள் வெண்ட் ஆல் தி வே. அங்கே போய் மோதிரம் கலெக்ட் பண்ணிட்டான். மாமா சப்தகன்னியாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா எனக்கு மோதிரத்தை. எனக்கு நிஜமாகவே உங்களுக்கு தான் கோடானு கோடி, நான் ஒன்றும் பண்ணல மாதிரி. அவளுடைய பராக்கிரமம், சப்தகன்னியோட பராக்கிரமம் என்னென்னா, ஒன்று புரிஞ்சுக்கணும். பெருந்தெய்வங்களுக்கு சிறு தெய்வங்கள் இருக்குது. சப்தகன்னியால் சின்ன தேவதை தான், ஆனால் துடிப்பான தேவதை. டக்குன்னு உடனடியாக ஆக்ட் பண்ணும். நமக்கு வெளியில் பொண்ணு ஆற்றுக்கு வரலன்னு பயம் வந்துடும் மனசில். எனக்கு அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அந்த ஆற்றுல ஏதாவது ஒன்று இருக்குங்க, அவசரம் ஆற்றுக்கு போகிறப்ப ராத்திரி 10 மணி வரைக்கும் மனுஷா வரலையான்னு பண்ணும்போது நான் முதலே வெண்டிப்பேன். டக்குன்னு ஆட்டோ வந்து நிற்கும், அதிலே இறங்குவா வாழலாம். அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. அந்த பீரியடுக்கு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில், கம்ப்யூட்டர் காலகட்டத்தில் எவ்வளோ கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரி, இந்த தெய்வ சக்தியெல்லாம் ப்ரிவைல் ஆகிட்டுருக்கு இந்த பிரபஞ்சத்தில். நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இக்னோர் பண்ணவே பண்ணாதவங்க. பெரியவா சொன்னால் ஏதோ ஒரு அதில் விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ சொல்லி ரொம்ப தேங்க் பண்ணேன். அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பின்னு
அது இன்னிய டேன்னா நம்ம இன்னைக்கு சாயந்தரம் கவரேஜ் பண்ணோம் அந்த டாப்பிக்கை. நான் ப்ளீஸ் சென்ட் மீ யுவர் ஃபோட்டோ, அந்த நீ பூஜை பண்ணுற இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. திருப்பி 2 தடவை ரிமைண்ட் அனுப்பிச்சேன். இந்த வரைக்கும் வந்த பாடு இல்லை. இது ஏன் இன்றைக்கி எடுத்தேன் அந்த சப்ஜெக்டை? சாயந்தரம் 3:30 மணி நம்ம இது கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து படுத்துட்டேன். ஒரு 3:30 மணிக்கு யாரும் ஃபோன் பண்ணால் எழுந்துட்டேன். ஸோ அப்போ வந்து கௌசல்யான்னு ஒரு லேடி, தெலுங்கு பிராமின், ஹூ இஸ் லிவிங் இன் அருப்புக்கோட்டை. அந்த அருப்புக்கோட்டையிலேருந்து அவள் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கா. நான் பார்க்க போகிறேன். நீங்கள் அவள் என்ன அனுப்பிச்சிருக்கா பாருங்கள். ஒரே நாளில் 2 இது நடந்திருக்கு இன்றைக்கி. அதாவது மங்களம் அருளும் மகாகாளி, திருவாவடுதுறை ஆதீனத்தில் போட்ட புஸ்தகம் அது. மங்களம் அருளும் மகாகாளி, பெரிய பல்கி புக்கு. காளியனுடைய பராக்கிரமம் எல்லாமே, எத்தனை ரூபங்கள் இருக்குது, எந்தெந்த கோவில் இருக்குது, எல்லாமே வருவதில்லை. எல்லா மந்திரங்கள், எந்திரங்கள், காயத்ரி எல்லாமே வந்துடும் அதில். ஸோ இந்த புக்கு அவள் வாங்கியிருக்கா. கௌசல்யான்ற அவள் ஆத்துக்கிற பேர் கிருஷ்ணன் பேர். அவள் வந்து லலிதா பரமேஸ்வரிக்கு கோவில் கட்டுறா அருப்புக்கோட்டையில், கருங்கல் கோவில். மாதங்கி விக்கிரகம்லாம் பண்ணியிருக்கா, பெருசு பெருசு, கிட்டத்தட்ட 4 ஒரு அந்த இதெல்லாம் 4 அடி உயரம் இருக்குது கருங்கல் விக்கிரகமே. மாதங்கி வாராகி இதெல்லாம் பண்ணுறேன். அம்பாள் பண்ண போகிறா. கோவிலை கட்டிச்சிருக்கா, முடியல ஒன்றும், அந்த ப்ராசஸில் இருக்கா. ஸோ அவள் வந்து ரொம்ப அந்த தெய்வ பக்தியும் இல்லாமல் அவரும் 2 பேருமே ஆம்பளை முன்னாடி 2 பேருமே அந்த துர்லபம், 2 பேருமே ஒரே இதில் இருக்க மாட்டா. நான் வாத்தில் அம்பாளுடைய கிரேஸில் 2 பேருமே வந்து தெய்வ பக்தியோடு இருக்கா. ஆம்பளை முன்னாடி 2 பேருமே. ஸோ அவள் வந்து கோவில் கட்டுறா. ஷி வாஸ் ஒர்க்கிங். அவரும் ஒர்க் பண்ணவர். அந்த மாமி ஃபோன் பண்ணி என்னென்னா, இந்த புஸ்தகத்தில் சப்தகன்னியோட தியான ஸ்லோகம், ஒவ்வொரு கன்னிக்கு உண்டான மந்திரத்தோட இதில் இருக்குது. திருவாவடுதுறை ஆதீனம் போட்ட புக்கில் இதெல்லாம் கவரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேஜ் பிரிண்ட் அவுட்டை எடுத்து அனுப்பிச்சா எனக்கு. பாருங்கள், காத்தால 3:30 மணி, அது எர்லி மார்னிங். சாயந்தரம் 3:30 மணி இன்றைக்கே நடந்த இன்சிடென்ட்டு. அப்போ அம்பா சொல்கிறா, ஒழுங்காக என்னை பற்றி பேசிடுவான்ற. அதனால் பேச ஆரம்பித்தேன். தட் இஸ் வை செலக்ட் திஸ் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்தகன்னிமார்ன்றது நல்லா புரிஞ்சுங்க. இந்த பொம்மையை அலங்காரம் பண்ணியிருக்கா. 9 வயசு குழந்தை. சப்த மாதான்றது 30 வயசு பெண்மணி. சப்த மாதாவும் சப்த கன்னியும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதாவது எந்த ரூபங்கள் 2 கையோடு இருக்கிறதுல சப்த கன்னி தான். சப்த மாதா தான் வாராகிலாம் வரும். அதில் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. அதில் ஸ்ரீசக்கர தேவத்தை வரும்போது மகாலட்சுமி சேர்ந்து அஷ்டமாத்திரிகையும் ஆகிடும். இந்த மாதிரி ரூபம் இருந்தால, 2 கை அம்பாள் இருந்தால அது சப்தகன்னி. இப்போ எங்கள் அக்காத்தில் கூட சப்தகன்னி பாருன்னு சொல்லுவாள். இங்கே படூர் இருக்கு, திருவண்ணாமலை பக்கத்தில். அவள் வந்து இப்போ பிராமி மகேஸ்வரின்னு சொல்லுவாள். ஆனால் ரூபங்கள்லாம் பார்த்தா 2 கையோடு இருக்குது. 2 கை ரூபம் வந்தால் சப்தகன்னி தான். அது மாத்தா கிடையாது. ஏன்னா மகா கணபதி இருக்கும், சப்தகன்னி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரே கல்லுலே இதாக இருக்கும். சில இடத்துல இந்த கருங்கல் உடஞ்சிருக்கும், 2 பிச்சாக கூட இருக்கும். நார்மலாக ஒரு கையில் ஒரு கல்லுலேயே புடைப்பிச்சிருப்பான் அந்த மாதிரி இருக்கும். அது சில இடத்துல வந்து 7 செங்கலோ இல்லைன்னா 7 கருங்கலோ வச்சு பண்ணியிருப்பாள். நின்றாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, வலக்கையில் தாமரை மலர், இடக்கையை தொகை போட்டிருக்கோம். சப்தகன்னிமா ரூபம் ரொம்ப பராக்கிரம் வைக்கிறது. இது பாருங்க, இவ்வளோ அப்படி இருக்கா. சரி, இந்த புஸ்தகத்தில் ஸ்ரீ மகாகாளின்ற புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாம். இவை ஸ்ரவண மஞ்சரி என்றும் நூலிலிருந்து எழுதப்பட்டது. தொகுப்பு ஆசிரியர் ஸ்ரீ சதாசிவ சர்மா, சிவலிங்கை. சப்த மாதர்கள் சிவாலயத்தில் இருப்பது போலவே சாஸ்தா முதலிய கிராம தேவர்களுடைய ஆலயத்தில் சப்த கன்னிகைகள் இருப்பதுண்டு. இவர்கள் சப்த மாதாக்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். இவர்களுடைய தியானங்கள் தொடர்ந்து
சொல்லப்படுகின்றது. இப்போ பாருங்க, இந்த இதில் சொல்லிடுறாங்க. சப்தகன்னி நாமானி, சப்தகன்யா தியானங்கள், பட்டாரிக்கேது பிரதமா, द्वितीया देवकन्या, तृतीया पद्मकन्या, चतुर्था सिंधुकन्या, अकच पद्मकन्या पंचम सैव वनकन्यादु षष्ठमा, शब्दमं सुमती कन्या इत्येति शब्दकन्नी. पटारिका ध्यानम आदिशक्तिंदु जननी चित्रा भावयेत् पंकजम, लंबितं वामहस्तेन्दु भूषणं पुष्परागम, इह कुंभस्तनीच शैव चंद्रबिंब मुगन्विदान, कन्यां पट्टारिकीं दायेत आभगेयीं प्रपूजिते. இது பட்டாரிக்கா கன்னியோட இது. சரி, அடுத்து ரெண்டாவது தேவகன்னி தியானம். स्वर्गलोकेद्भव कन्या दडितवर्णा सितानना, कल्पप्रसूद सभ्यन्तु लंबितामव सभ्यके, स्वर्णालंकारकृत पूषाक्ष्यां सितैर्वयनेन वेष्टितां, निम्नं तु देवकन्यान् ध्यायेत् वाहयेत् अद्भुत. पद्मकन्नी ध्यानम. शेषलोलोद्भव कन्या केतकी दक्ष संयुधा, लंबितं वामहस्तेन्दु श्वेता वामेक वक्त्रकां, माणिक्याभरणं भूष्य रक्तवस्त्रेण शोभितां, भक्तवेणी पत्न कन्यां ध्यायेत् दावह येत्बुध. सिंधु कन्या. पद्मरागोद्भव नीला दक्षाब्ज वामलंबिनी, नीलांबरी भक्तकेशी ज्वलमौक्तिक भूषितां, करुणाकारा लोलाक्षु कस्तूरी तेलुगुज्वला, एकनाना सिंधुकन्या ध्यायेत् दावयेत् यत्पुत. அது அகஜாகன்னி தியானம். இதுதான் கிரிகன்யா அக்னிகன்யா சொல்றார். द्विजाञ्च द्विनेत्रञ्च एकवक्त्रां शिवार्चनी, काषायवस्त्रां संयुक्तां वेणु मौक्तिक धारिणी, अगजाञ्च भक्तवेणी ध्यायेत् वा हयेत्बुध. இது வரைக்கும் அகஜாகன்னி வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்ததாக वनकन्निका. श्यामां एकवक्त्रां तु श्यामवस्त्रेरोहितायिकां, मल्लिकादाशहस्तां तु वामहस्तेन्दु लंबिनीं, दन्ताभरणपुष्पां तु पुत्रिका वनमातरं, वनकन्या भक्तवेणी ध्यायेत् दावयेत् अद्भुत. அடுத்தது सुमती कन्या वसुमती कन्या. उद्भवाधरणी नाम्नी स्वर्णाभरण मेखलां, वैडूर्याभरणं भूष्य शितवर्णेन वेष्टितां, नाम्ना वसुमती कन्या ध्यायेत् दावयेत्बुध. இது மாதிரி சப்தகன்னிக்கு தனித்தனி தியான சமைச்சிருக்கு. இவளுடைய பராக்கிரமம் அளவிட முடியாதது. எங்கே பாருங்க, அவருக்கு சிக்காகோவில் நடந்த அற்புதத்தை சொல்லியிருக்கா. இவா இந்த மாதிரி இருக்கிறது அருப்புக்கோட்டையிலேருந்து இந்த இது கிடைச்சது உடனடியாக கொடுத்துச்சா. காத்தால் 3:30 மணி, சாயந்தரம் 3:30 மணி நடந்தது. உங்காத்திற்கு விக்ரம் ரொம்ப நல்லா இருக்குமா, எவ்வளோ மாமாச்சுன்னா 5000 ரூபா கொடுத்தோம்மா. பூபாலசன் திருத்தர் பண்ணி கொடுத்தாரு திருவள்ளூரில் சொல்லி. என்ன ரொம்ப அற்புதமாக இருக்கு மாமா, அது மனசிலே நிற்கிறது. நான் கூட பூஜை பண்ணலான்னு இருக்கிறேன். தாராளம் பண்ணேன்.
இப்போ கோவில் கட்டிகிட்டு இருக்க நீ, இப்போ அதுக்கு ஃபண்ட்ஸ் வேறு பண்ணிட்டுருக்கேன், இப்போ மஞ்சள் கணக்கு பண்ணேன், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டடியான பிறகு இதெல்லாம் பண்ணிக்கோனே. ஏன்னா வந்து கோவில் கட்டும்போதே அதெல்லாம் கிராமம் இது, அந்த திருநெல்வேலி சைடில் போனால் அருப்புக்கோட்டை எல்லாம் வந்து அந்த சைடில் கொஞ்சம் தள்ளி போகிறது. ஸோ அங்கெல்லாம் வந்து கூட இந்த சப்தக்கன்னி வந்து பரவி இருக்கா. இங்கே மலை மடு ஏரி இந்த மாதிரி காடு இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த 7 கன்னியும் ஒரே கல்லில் பொழிஞ்சு ஒரு கையில் தாமரை மலரும் ஒரு கையில் தொங்க விட்ட கையும் வச்சு பண்ணா. அவள் நம்ம நினைக்கலாம் இந்த கருங்கல் விக்கிரகம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இடம் தான் விட்டுருங்க தயவுசது. நெட்ட கல்லும் பேசுமாம் நாதன் உள்ளிருக்கையில் இருக்கு. சாதாரண ஒரு கூழாங்கல் வச்சா கூட அது சுவாமியோ அம்பாளோ அவகன் ஆயிடுறா. மனசில் இருக்கும். நம்ம பண்ணும்போது அது அது எப்படி கண்ணப்ப நாயனார் காளஹஸ்தியில் அந்த லிங்கத்து மேலே அவ்வளோ உயிராக இருந்தார். ஒரு நாள்லேயே காதல் வயப்பட்டுட்டார். அதில் அதை உனக்கு பசிக்குமேன்னு சொல்லி இந்த பன்னியை அடித்து அதை வாட்டி கட்டி கொண்டு வந்து ஓட்டுறார் சாமிக்கு. சாமி சாப்பிட்டுதாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி வந்து பூஜை பண்ணுறோமோ அதனால வைஷ்ணவ சித்தாந்தத்தை பாருங்க சொல்கிறது. வைஷ்ணவாவில் அழகாக ஊட்டுவா சாமிக்கு நைவேத்தியம் பண்ண கச்சா முச்சா பண்ணக்கூடாது. சும்மா எப்படி பண்ணிட்டா போதுமா. அவள் அழகாக வந்து சாப்பிட்ற மாதிரியே பண்ணுவாள் பாவனை. இது சொல்லும்போது இவன் வெங்கட் ராஜகோபால்னு ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கான். எந்த ஸ்டேட் ஞாபகம் வரல எனக்கு. அவன் வந்து இந்த சாரதா நவராத்திரிக்கெல்லாம் வாரத்தில் விக்கிரத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுறான், பூஜை பண்ணுறான், கோவில் கட்டுது. என்ன அழகாக பண்ணுறான். அப்பா 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 அந்த படத்தை வச்சுருக்கான். தட் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. எதுக்கு சொல்கிறேன்னா, சுவாமிகள் வந்து நின்று பேசணும். அவன் அந்த வெங்கட் ராஜகோபால் பூஜை பண்ணக்கூடிய விக்கிரகம் பாருங்கள் எப்படி இருக்கு. அன்றைக்கி நவராத்திரி போது மகாலட்சுமி அலங்காரம் பண்ணியிருக்கான். அமெரிக்காவில் இருக்கிற ஐடி கம்பெனியில் கூப்பிட்ற பையன் இவ்வளோ அழகு அலங்காரம் பண்ணியிருக்கான் பாருங்க. 2 கையில் தாமரை மலர். அங்கே எல்லாம் கிடைக்குதுன்றான். அமெரிக்காவில் எல்லாமே கிடைக்குதுன்றான். கிடைச்சா கூட போய் வாங்கினோம். இவா அதே அம்பாளுக்கு வீணையை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கா பாருங்க. சரஸ்வதி இது அடுத்து வந்து வெள்ளை பட்டு ஆடை கொடுத்து வீணை வச்சு வச்சுக்கணும். அமெரிக்கன் லிவிங் இந்தியன் சிட்டிசன் who is going for employment. அதுதான் ஆச்சரியம். அவன் கோவில் குருக்கள் இல்லை. அன்னபூரணி அலங்காரம் பண்ணியிருக்கான் அம்பாளுக்கு. ஒரே அம்பாள் தான், அதுக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கான் பாருங்க. அதாவது நம்ம எப்படி பாவனை பண்ணுறோமோ அப்போ தான் அம்பாள் வந்து இது பண்ணுறா. அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், இதில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பேதம் கிடையாது, ஆண் கிடையாது, பெண்ணுன்றது எல்லாம் கிடையாது. அவளுடைய மனசு, அந்த மனசை வச்சு நம்ம பாவனா சுத்தன்னு ஒரு சுத்தமே இருக்குது. எப்படி பண்ணுறோன்னு மானசீக பூஜையெல்லாம் கூட இருக்குது. நம்ம பணம் கிடையாது இல்லைன்னா அப்படிலாம் பண்ணுறேன், இந்த புஷ்பத்தால் அலங்காரம் பண்ண மனசால் நினச்சிக்கோங்க. அதை பண்ணணும். ஏன்னா நல்லா வசதியெல்லாம் இருந்து நம்ம 3 வேளை முக்கிட்டு அம்பாளுக்கு வந்து மனசால் பண்ணுறது அது அயோக்கியதானோ, அது கூடாது. இல்லாத வாழ்க்கை சொல்லியிருக்குது. இல்லை நம்ம பண்ண முடியலையா அது பண்ணலாம். இருக்கும்போது பார்த்து புஷ்பங்கள் நிறைய கொட்ட இந்த கார்த்திக் பையன் இருக்கான், கார்த்திக்குமார் மிருகம்பாக்கத்தில். என்ன புஷ்பம் வாங்குறான், என்ன புஷ்பம் நித்தியப்படி பூச்சிக்க. ஸோ புஷ்பங்களை நிறைய சாமி மேலே போட கஷ்டங்கள் நிவர்த்தி அடித்த சாத்திரம். நல்ல வாசனை புஷ்பங்களை சாமி மேலே போட எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகிடும் வாழ்க்கை. இதை சொல்லி இந்த சப்தக்கன்னி பார்த்துருக்கோம்.
எப்படி பாருங்கள், ஒரே நாளில் காலையில் 3:30 மணி, சாயந்தரம் 3:30 மணி இந்த மாதிரி வந்து தியான சுலமே கொடுத்துட்டு அம்பாடுதார். இதுதான் அவருடைய பராக்கிரமம் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.